2021-22 கல்வியாண்டில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை கல்வி சார்ந்த நிதியில் 13 திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கவில்லை என தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது. 2021-22 நிதிநிலை அறிக்கையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு 4142 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மொத்தம் 33 திட்டங்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் 20 திட்டங்களுக்கு மட்டும் நிதி ஒதுக்கப்பட்டு 1423 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் பெறப்பட்ட தகவலில் தெரியவந்துள்ளது. எஞ்சிய 13 திட்டங்களுக்கு 1 ரூபாய் கூட செலவு செய்யப்படவில்லை என்றும் ஆர்டிஐயில் தெரியவந்துள்ளது. குறிப்பாக தமிழக முதலமைச்சரின் மெரிட் விருது, மேல்நிலைப் பள்ளிகளில் படிக்கும் மாணவியர் மற்றும் பெற்றோர்களுக்கு கவுன்சிலிங் திட்டம், பள்ளிகளில் ஆய்வக உபகரணங்கள் கொள்முதல், பள்ளிகளுக்கான சிறப்பு பரிசு திட்டம் உள்ளிட்ட 13 திட்டங்களுக்கு நிதி பயன்படுத்தவில்லை என்பதை தகவல் அறியும் உரிமைச் சட்டம் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இவங்க மக்களுக்கு எப்பவும் தேவைப்படுற லாண்டரி பிசினஸ் செஞ்சு மாதம் 3 லட்சம் ரூபாய் லாபம் எடுக்கிறாங்க. நீங்களும் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இதேபோல ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியில் கடந்த 5 ஆண்டுகளில் 927 கோடி ரூபாய் நிதி செலவு செய்யாமல் அரசு கஜானாவிற்கு திருப்பி ஒப்படைக்கப்பட்டிருப்பது சில மாதங்களுக்கு முன்பு கிடைத்த ஆர்டிஐ தகவலில் தெரியவந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ். இவங்க மக்களுக்கு எப்பவும் தேவைப்படுற லாண்டரி பிசினஸ் செஞ்சு மாதம் 3 லட்சம் ரூபாய் லாபம் எடுக்கிறாங்க. நீங்களும் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.